காலையில இருந்து 8வது காப்பி. இதுக்கும் மேல கேட்டிங்கன்னா என்னால முடியாது. நீங்களே வேற ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். பண்ணிக்கலாம். ஆனா சட்டவிரோதம் ஆயிடுமே. எப்படி சட்டவிரோதம் ஆகும்? முதல் வைஃப் உயிரோடு இருக்கும்போதே 2வது கல்யாணம் பண்ணிக்கிறது அஃபென்ஸ் இல்லையா ரமணி? ஓஹோ, உங்களுக்கு அப்படி வேற ஒரு எண்ணம் இருக்கா? சொன்னாரே, அப்பவே எங்க அப்பா சொன்னாரே, சுத்துற வேலை சேல்ஸ் ரெப்பு பார்த்துக்கோன்னு. நான் தான் ஆளு கொஞ்சம் பார்க்க ஸ்மார்ட்டா இருக்கீங்கன்னு ஒத்துக்கிட்டேன். பேசாம அந்த பக்கத்து தெரு மெடிக்கல் ஷாப் காரனையே கல்யாணம் பண்ணியிருக்கலாம். அவனும் ஸ்மார்ட்டா தான் இருந்தான். 19 முறை திருமணம் செய்து கொண்டவர் பேட்டி. இந்த மாதிரி விஷயம்லாம் படிச்சு தான் நீங்க கேட்டு போறீங்க. கொடுங்க. இரு ரமணி. 19 முறை நீங்கள் திருமணம் செய்து கொண்டது எதற்காக? சந்தோஷத்திற்காகத்தான். கேட்டியா? பெருமாளே, எவ்வளவு சட்டம் போட்டாலும் இந்த ஆம்பளைங்க திருந்தவே மாட்டாங்களா? பாத்துக்கோ, நீயே பாத்துக்கோ. இரு ரமணி, மேட்ரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, படிக்கிறேன் கேளு. 19 முறை நீங்கள் ஏன் ஒரே பெண்ணை திரும்ப திரும்ப திருமணம் செய்து கொண்டீர்கள்? மேட்ரு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. இப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படிங்க படிங்க. கணவன் மனைவி திருமண வாழ்க்கை 2 வருடங்களுக்கு பிறகு சலிப்பு தட்டுகிறது. அதனால் பரஸ்பரம் அன்பை புத்தம் புதிதாக வைத்திருக்க மீண்டும் மீண்டும் எனது மனைவியே 19 முறை திருமணம் செய்து கொண்டேன். இதன் காரணமாகவே இன்னும் இளமையாக புதுமண தம்பதிகள் போலவே இருக்கிறோம். இப்பொழுதுதான் விவாகரத்து ஆகியுள்ளது. அடுத்த மாதம் 2ஆம் தேதி எங்களுக்கு 20வது திருமணம். ரமணி, மேரிட் லைஃபை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு நல்ல ஐடியா இல்ல? ஆமாங்க, ஒரே பொண்ணை 19 தடவை கல்யாணம் பண்ணியிருக்காருன்னா அவங்களுக்குள்ள எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். என்னங்க, நம்மளும் இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி டைவர்ஸ் பண்ணிக்கணுமே. ஐயோ, அப்படின்னா வேண்டாம், பிரச்சனை வரும். டைவர்ஸ் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் மனசு மாறிடுச்சுன்னா? ரமணி, நான் அப்படிப்பட்டவ இல்லை ரமணி. மறுபடியும் ஒன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் என் மனசு எவ்வளவு கண்ட்ரோல்டா வச்சிருக்கேன் தெரியுமா? ஆனா என் மனசு கண்ட்ரோல்ல இல்லையே. வந்து சீக்கிரமா டிஃபன் சாப்பிடுங்க, அப்புறம் ஆறிட போகுது. ஆமா, அது ஆறுனான்னு ஆராட்டின அதே உப்புமா தானே. இன்னைக்கு அட அவியல். ரமணி, நீ மார்னிங் டிஃபனுக்கு அடை அவியல்லாம் பண்ணிருக்க? டெய்லி உப்புமா செஞ்சு செஞ்சு எனக்கே போர் அடிச்சிருச்சு. அதான் இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்காக அடை. என்னங்க, அடையில உப்பு இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியல. அது இந்த டேபிளில் இதே இடத்துல உட்காந்துட்டு எதை சாப்பிட்டாலும் உப்புமா சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. அதனால் இன்னைக்கு நான் அங்கே உட்காந்து சாப்பிட்றேன். இந்த இடம் ஓகேவா? இப்போ அடை அடை மாதிரி இருக்கா? வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. என்னம்மா கையில சுளுக்கா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் ஊட்டி விட்டுருக்க மாட்டேன். பாவம், அவரே சரியா சாப்பிடாம எப்படி அழைச்சி போயிருக்காரு பாரு. இந்த இடம் நமக்கு சரிப்பட்டு வராது, நம்ம உள்ள போலாம். ஏ கமலா, கிச்சன்ல பாத்திரம் நல்லா இருக்கு, அதை தேய்ச்சிட்டு துணியும் துவைச்சிரு. நம்ம ஹாலுக்கு போலாம். ஓஹோ, மா லவ்வா? நான் வேணா போயிட்டு அப்புறமா வரட்டுமா? இந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். வரதே வாரத்துல 2 நாளைக்கு, அதுல இப்படி ஒரு காரணமா? நீ போனா திரும்பி வரமாட்ட, போய் வேலையை பாரு. நாங்க அங்க போய்க்கிறோம். டிவி எல்லாம் இப்ப எதுக்கு? சாப்பிடுங்க. சாப்பிடுங்க.
சாப்பிடுங்க. மா ம், இந்த சம்பள பணம் ஏற்றி தரேன் சொன்னியே அது எப்போம்மா? அடுத்த மாசம் எவ்வளோம்மா? 2000 ரூபாய். ஆ? ஆ. நீ ம், 2000 ரூபாயா? ம். இது பாருடி, நீ போய் உன் வேலையை கவனி. எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத. அம்மா நீ இவ்வளோ வெக்கப்பட்டு நான் பார்த்ததே இல்லைம்மா. ம், ஆ. ஹாய் பொடி. ஆ. அம்மா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஏய், அங்கே நில்லு. உன்னை யாருடி அதுக்குள்ள ஸ்கூல்ல இருந்து வர சொன்னது? மிஸ் பென்சில் செய்யும்போது கையை சீவிக்கிட்டாங்க. அதுக்கு தான் ஹாஃப் டே லீவு. அதுக்கு உனக்கு எதுக்குடி லீவு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ போயிட்டு சாயங்காலமா வா. ஆ, ஆ, ஆ. ஐயா, ரமணி என்ன ரமணி குழந்தைய போய் ரம்யா குட்டி நீ போய் ட்ரெஸ் மாத்திக்கடா போ. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் காலங்காத்தால 11:30 மணிக்கு வீட்டுக்குள்ளேயே லவ் பண்ண விட மாட்டேன்றாங்க. அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ். எங்கேயாவது கண் காணாத ஊருக்கு தான் போகணும். கடைசியா எனக்கு ஹனிமூன்ல ஊட்டி விட்டீங்க. ரமணி நல்ல ஐடியா. போலாமா? எங்க? இன்னொரு ஹனிமூனுக்கு, செகண்ட் ஹனிமூன். ஆ? ஆனா ரம்யாவுக்கு லீவ் கிடைக்காதே. ஓ ரமணி, ஹனிமூனுக்கு ரம்யா கூட்டிட்டு போவாங்க. ரம்யா அவங்க அம்மா கிட்ட விட்டுறலாம். 1 வீக் தானே. நல்ல குளிர்ல வந்திருக்கோம். அப்பதான் ரமணி ஹனிமூன் நல்லா இருக்கும். என்ன சார் லேட்டா? இல்லையே, ட்ரெயின் கரெக்ட் டைம் தான் வந்தது. நான் அதை கேட்கல சார், மேரேஜ் லேட்டா? எங்களுக்கு கல்யாணமாகி ரொம்ப வருஷம் ஆகுது. ரொம்ப பேர் என்ன தப்பாக தான் சார் பண்ணுறாங்க. என்னங்க ஹனிமூன் வந்தது தப்பா? அது இல்லை மேடம், பக்கத்து ரூம் பாருங்கள். கல்யாணம் வந்து 1960, ஹனிமூன் வந்து 2000. கேட்டால் பிளான் பண்ணாங்களாம். 40 வருஷம் பிளான் பண்ணியிருக்காங்க ஹனிமூன் வர்றதுக்கு. 40 வருஷமாவா? ஆமாம் சார், பண்ணி என்ன புண்ணியம். நல்ல ரூம் ஒன்று போட்டு கொடுத்தா 2 பேரும் ஹோட்டல் கிச்சன்லேயே போய் படுத்துருக்காங்க. கிச்சன்லையா? ஆமாம் மேடம், கிச்சன் தான் அடுப்பு இருக்கு. குளிருக்கு எதமா இருக்குன்னு கிச்சனை விட்டு 2 பேரும் வெளியே வர மாட்டாங்க மேடம். 60 வயசில் ஹனிமூன் வந்தால் அப்படி தான் மேடம். ஹனிமூன் எல்லாம் தள்ளி பண்ணக்கூடாது மேடம். ஹலோ, வந்திருக்கிறது செகண்ட் ஹனிமூன். ஓ சாரி சார், தெரியாமல் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் எப்படி இருந்தாங்க? ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டா? ஹலோ, நீங்க முதல்ல கிளம்புங்க. என்னங்க அவருக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுத்து அனுப்புங்க, இல்லைன்னா அவர் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிடுவாரு. ரமணி, எனக்கு ட்ரெயினில் வந்தது ரொம்ப பசிக்குது. டிஃபன் அதை ஆர்டர் பண்ணட்டுமா? எனக்கு சேர்த்து ஆர்டர் பண்ணுங்க. ஹலோ, ரூம் சர்வீஸ். நாங்கள் 101லேருந்து பேசுகிறோம். சாப்பிட என்ன இருக்குது சூடா? அது இது உப்புமா வேண்டாம். வேறு என்ன இருக்குது? 6 இருந்தாலும் பரவாயில்ல. தோசை இருக்கா? சைட் டிஷ் என்ன? மிளகாப்பொடி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி. ஓகே. 2 தோசை. ஆமாம், காஃபி 2. ஓகே, தேங்க்யூ.
ரமணி என்ன சாப்பிடாம அப்படியே வச்சிருக்க? சாப்பிடு. ரம்யாவுக்கு தோசைன்னா ரொம்ப பிடிக்கும். சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போனால் கூட தோசை கேட்குறவாவ. காலையில் சாப்பிட்டாலோ இல்லையோ எங்கள் அம்மா அவளுக்கு ராகி கஞ்சி வச்சு கொடுத்தாங்களான்னு தெரியலையே. ஐயோ, எங்கள் அம்மாவுக்கு ராகி கஞ்சியே வைக்க தெரியாது. நான் ஒன்று பண்ணுறேன், எஸ்டிடி போட்டு எங்கள் அம்மாவுக்கு கஞ்சி எப்படி வைக்கிறேன்னு சொல்லித்தரேன். எஸ்டிடியா? ரமணி, ரம்யா பற்றி பேசக்கூடாது. நம்ம 2 பேரும் ஹனிமூன் வந்தால் ஒருத்தர் பற்றி மட்டும் தான் பேசிக்கணும். அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம 2 பேருக்கு குழந்தையே கிடையாது அப்படி நினச்சிக்கோ. ரம்யாவை மறந்துடு. ஓகே, சாப்பிடு. என்னங்க, குழந்தைக்கு பிடிச்சது அவளை விட்டுட்டு இப்படி நம்ம 2 பேர் மட்டும் சாப்பிட்றது எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு. இது நமக்கு வேண்டாம். வேற ஏதாவது ஆர்டர் பண்ணுங்க, ரம்யாவுக்கு பிடிக்காததா. ஹலோ, இது 101. அந்த உப்புமா இருக்குன்னு சொன்னீங்களே, அது 2 பிளேட் கொடுத்து அனுப்புங்க. என்ன மேடம் வெளியே நின்றுட்டு இருக்கீங்க? என் ஹஸ்பண்ட் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதுக்கு அதனால என்னை வெளியில நிக்க சொல்லிட்டாரு. மேடம், ஹனிமூன் வந்தாலும் மனசை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். யோகா பண்ணுங்க, ஒர்க் அவுட் ஆகும். ஹேய், போடா. ரமணி, நான் ரெடி. ச்சே, என்ன பழக்கம் இது? கதவை சாத்திக்கிட்டு ட்ரெஸ் பண்றது. போற வரவெல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு போறான். என்ன பண்ணுறது ரமணி, பழக்கமாயிடுச்சு. ரூம்குள்ளே யாராவது இருந்தால் ட்ரெஸ் பண்ணவே வர மாட்டேங்குது. ரமணி, டைம் ஆச்சு, சைட் சீயிங்க்கு போகலாம். பஸ் நமக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்னங்க, ரம்யாவும் நம்ம கூட இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லை? போன தடவை கொடைக்கானல் வந்தப்போ கூட சூசைட் பாயிண்ட் நின்றுக்கிட்டு இந்த இடத்துல இருந்து எத்தனை பேர் தற்கொலை பண்ணிட்டு இருப்பாங்கன்னு ஆர்வமாக கேட்டா. அவளை விட்டுட்டு நம்ம மட்டும் சைட் சீயிங் போகிறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஒன்று பண்ணுறேன், அவளுக்கு இப்போ எஸ்டிடி போட்டு பேசுகிறேன். சண்டே தானே, அம்மா கூட வீட்டில் தான் இருப்பா. ஆப்ரேட்டர் நம்பரு 9. ஹலோ, சென்னைக்கு ஒரு எஸ்டிடி போடணும். நம்பரா 044499117 சும்மா இருங்க. இல்லை ரமணி, ஃபேஸ்க்கு முன்னாடி முடி விழுந்தது, டிஸ்டர்பன்ஸாக இருக்குமேன்னு எடுத்து விட்டேன். அவ்வளோதானா? அவ்வளோதானா? ஒன்றும் இல்லை, விடுங்க. ஹலோ, அப்படியா? சரி, இன்னொரு தடவை ட்ரை பண்ணுங்க. ரிங் போயிட்டே இருக்கான், யாருமே எடுக்கலையா. ராங் நம்பர் போட்டிருப்பான். ரமணி, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். இன்னொரு தடவை ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். என்ன முகத்தில் முடி. அதுக்கு என்ன இப்போ? ஐயோ. ஹலோ, சரி, அப்புறமா ட்ரை பண்ணுங்க. ரமணி, பஸ் ஹார்ன் அடிக்கிறான். கிளம்பு, டைம் ஆயிடுச்சு. நிறுத்துங்க. ஹலோ, வெயிட். நிறுத்துங்க. ஹலோ, ப்ளீஸ் வெயிட். நிறுத்துங்க. ஹலோ. போச்சு, 300 ரூபாய் போச்சு. ரம்யாவுக்கு ஈவினிங் ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. இப்போ பார், பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். இந்தா, நான் தான் நமக்கு குழந்தையே இல்லைன்னு நினச்சி சொல்லியிருக்கேன்ல. இன்னொரு தடவை ரம்யா பற்றி பேசக்கூடாது, ஹனிமூன் முடியுது வரைக்கும். சரி. இப்போ சரி சொல்லி என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு ஹோல் டே ரூம்லேயே தான் இருக்கணும். ரமணி,
நீ குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு? ஐ மீன் மத்தியானத்தில் குளிச்சு. ரமணி, நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? போங்க, பொய் சொல்லாதீங்க. ரமணி, நீ ரொம்ப புத்திசாலி. உங்ககிட்டேருந்து என்னால் எதையுமே மறைக்க முடியல. நீ கோவத்துல கூட இவ்வளவு அழகா இருக்க பத்தியா? என்னங்க, நான் இப்படி அழகா இருக்கேன்னு நீங்க சொல்லி எத்தனை நாள் ஆகுது தெரியுமா? பேசாம லைஃப் முழுக்க ஹனிமூன்ல இப்படியே இருந்துடலாமா? அப்ப ரம்யா அவ அங்கேயே இருக்கட்டும். குழந்தைய விட்டுட்டா? அது எப்படி? என்னங்க, வந்ததுல இருந்து குழந்தைகிட்ட போன்ல கூட பேசல. போய் போன் போடுங்க. ஹலோ, மார்னிங் சென்னைக்கு ஒரு லைன் கனெக்ட் பண்ண சொல்லியிருந்தோம். 101 தான். ஆமாம், அதே நம்பர் தான். கொஞ்சம் கனெக்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ரமணி, நீ நிஜமாவே அழகாக இருக்கிற ரமணி. போங்க, திரும்ப திரும்ப அதையே சொல்லாதீங்க. எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கு. பெல் அடிக்குது. ரமணி, யாருமே எடுக்க மாட்டேன்றாங்க ரமணி. ஏன் எடுக்க மாட்டேன்றாங்க? ஒருவேளை ஒருத்தரும் இல்லையோ என்னமோ. ஒருத்தரும் இல்லையா? அது எப்படி? இன்னைக்கு சண்டே வேற. ரமணி, இந்த வீட்டு முன்னாடி ஒரு மேன்ஹோல் திறந்துருந்தது, அதை மூடிட்டாங்களா? நானே குழந்தைகிட்ட பேச முடியலேன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கேன். நீங்கள் மேன்ஹோலை பற்றி கேட்குறீங்க? இல்லை ரமணி, ஒருவேளை ரம்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருப்பாங்களோ? மேன்ஹோல், ஹாஸ்பிட்டல். என்ன சந்துரு, பெல் அடிக்குதே, யாருன்னு பார்க்க கூடாதா? வரேன் வரேன் வரேன். யார் இப்படி கதவை போட்டு உடைக்கிறது? நீ என்ன ரமணி, இது முந்தா நேரத்து தான் போனீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க. ரம்யா எங்க? உள்ள இருக்கா? உள்ள இருக்காளா? ஸ்கூலுக்கு போலியா? நினைச்சேன் முன்னாடி இருக்கிற மேன்ஹோல்ல விழுந்துட்டாளா? மேனோலா விழுந்திருப்பா. ரம்யா, 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 எங்கம்மா போட்டு வச்சிருக்க அவளை? போட்டு வச்சிருக்கனா? ரம்யா, ரம்யா, அடிக்கடி பட்டதா? இல்லம்மா. அப்ப ஏன் ஸ்கூலுக்கு போல? டயர்டா இருந்தாளா? போமா, உனக்கு குழந்தைய பாத்துக்கவே தெரியல. ஒரே நாள்ல துரும்பா இழைச்சு போயிட்டா. சும்மா இருடி, நானும் பிள்ளைங்களை வளர்த்தவதான். ரம்யா ஆசைப்பட்டாளேன்னு நானும் சந்துருவும் நேற்று அவளை ஆட்டிட்டு பீச்சு ஜூனு போனோம். அப்புறம் நைட் ஷோ டைனோசர் படத்துக்கும் ஆட்டிட்டு போனோம். அதான் காலையில அவ ஏந்திரிக்க லேட் ஆச்சு. சரி, இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாம் நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸ்கூலுக்கு அனுப்ப வேணாம் டிசைட் பண்ணியா? யாரை கேட்டு டிசைட் பண்ண? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப மணி 9 தான் ஆகுது. ஸ்கூலுக்கு போனா ஒரு பீரியட் தான் போயிருக்கோம். நான் மிஸ் கிட்ட சொல்லிக்கிறேன். நீ கிளம்பு. அதுக்குள்ள வந்துட்டீங்களா? ஹனிமூனுக்கு போயிட்டு வரதுக்கு 1 வாரம் ஆகும்னு பாட்டி சொன்னாங்க. நேத்து ஒரு நாள் தான் நான் என்ஜாய் பண்ணேன். சரி, நான் போறேன். ரம்யா, எங்கம்மா போற? 1 வாரம் உங்க டார்ச்சர் இல்லாம இருக்கணும்னு நினைச்சேன். நான் போறேன். அதான் எங்க? தனிமூனுக்கு.